5.3ல கொஸ்டின் நம்பர் 5 1, 4/3, 7/9, 10/27 அப் எக்ஸெட்ரா என்ற தொடரின் எண்ணாவது உறுப்பு மற்றும் முதல் n உறுப்புகளின் கூடுதலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இது என்ன தொடர்னு பார்த்துக்கிறோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உனக்கு 1, 4, 7, 10ன்னு இருக்குன்னா அது ஒரு கூட்டுத்தொடர். கீழே பார்த்தோன்னா 1, 3, 9, 27 பெருக்கு தொடர். பார்த்த உடனே நம்ம கூட்டு பெருக்கு தொடர் வடிவத்தில் வந்திருக்குது. அப்போ நம்ம கொடுக்கப்பட்டது வந்து கூட்டு பெருக்கு தொடர்னு ஆயிடுது. இந்த கூட்டு பெருக்கு தொடருக்கான nth டைமுக்கான ஃபார்முலா a + n - 1 × d / r - 1. இது கூட்டுத்தொடருக்கான கூட்டு பெருக்கு தொடருக்கான ஃபார்முலா. a என்பது இந்த இடத்துல 1, d என்பது பார்த்தோன்னா 3, r பார்த்தோன்னா 1/3. அதை கொண்டு வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா உனக்கு என்ன கிடைச்சிருது? tn = 1 + 3 × n - 1 / 3 n - 1ன்னு கிடைச்சிருது. அப்போ இந்த 3 உள்ள வச்சு பெருக்கிட்டேன்னா உனக்கு 3n - 3ன்னு ஆயிரும். அப்போ nth டைம் tn = 3n - 2 / 3 n - 1ன்னு கிடைச்சிருது. இது கூட்டு பெருக்கு தொடரோட nth டைமுக்கான ஃபார்முலா மாறுது. இப்போ இதில் முதல் n உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா பார்க்குறோம். அப்போ Sn = a - a + n - 1 × d r/n / 1 - r plus dr into 1 minus r power n minus 1 divided by 1 minus r the whole square. அப்படியே கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 1/3. அப்படியே இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். 1 minus 1 plus n minus 1 into 3 1 divided by 3 n divided by 1 minus 1/3 plus 3 into 1/3 into 1 minus 1/3 whole power n minus 1 divided by 1 minus 1/3 the whole square. இதை சுருக்கணும்னா நமக்கு 3n minus 3n minus 3n plus 2 divided by 3n. 1ல் 1/3 போச்சுன்னா 2/3. இதையும் சுருக்கணும்னா 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 3n - 1 divided by 1 divided by 3n - 1 divided by 4/9. இதையும் இன்னும் மேற்கொண்டு சுருக்கலாம். சுருக்கிட்டோன்னா 3n minus 3n plus 2 divided by 2 into 3n - 1 plus 3n - 1 minus 1 divided by 4 into 3n - 3.